வியூவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நாம ஃபைபர் ரிச் கோகிலை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சீனி சம்பல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை நீங்க 1 month வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கோகிலையை இந்த மாதிரி தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள், எந்த அளவுக்கு தின்னா கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல டார்க் ப்ரௌனுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் கொஞ்சமும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் போது வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய், ஹாட் சில்லி இது ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்ல, ஒரு 5 செகண்ட் மாதிரி வச்சுட்டு எடுத்துட்டால் போதும். வேணும்னா பூண்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்ததாக மாசி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொரியிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்க பச்சை மிளகாய், கோகிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சீனியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன் ஆஃப் பண்ணிக்கலாம். சீனியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகும் போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.